த்ரிஷாவோட ஜாலியாக கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அது சரியா? அது சரின்னு நான் சொல்றேன். ஏன்னா பயம் இல்ல. அது சரியில்லாம் ஒன்றும் இல்லை. அது சாதாரணமாக போகிற விஷயத்தை வந்து இவங்க திமுக தாங்க கோத்து விடுறாங்க. பெரிய தப்பு தான். ஏன்னா இப்போ அரசியல் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருந்தா முறைப்படி பண்ணிருக்கணும். தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு த்ரிஷாவை கூட்டிட்டு இந்த மாதிரி மேரேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது இல்லைங்களா? ஒருத்தவங்க கூட கல்யாணத்துக்கு போறாங்கன்றதுனால அவங்க தப்பு பண்ணிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரே காரு ஒரே காஸ்டியூம்ல உட்காந்துலாம் தப்பு இல்லைங்களா? அது இப்படியே தப்பா? அது யதார்த்தமா கூட தான் நடந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி வரலாமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி வரலாம்ல. அவரு அரசியல் வரணும் யாரும் கேட்க போறதில்ல. கேட்கறாங்க அப்படின்னா வளர்ச்சி பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்கல? ஒருத்த த்ரிஷாவோட கூட்டிங்க சார் சொல்லிட்டு ஒரு மோசம் மாட்டாங்க. த்ரிஷாவெல்லாம் கூட்டிட்டீங்கன்னா வைக்கலண்ணா, அது அந்த மாதிரி சதி செஞ்சுட்டாங்கண்ணா. அது சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இது பண்ணிட்டு எம்ஜிஆருக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு. விஜய்க்கு இது பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வச்சுட்டு தப்பு இல்லை. என்னது அப்போ த்ரிஷாவோட ஒன்னா கல்யாணத்துக்கு போகிறது சரிதான். சரிதான். த்ரிஷா தான் சேமா இருப்பாங்க. அவங்க ரசிகர் மாதிரியே இருக்காரு. வரும் 100 கோடி இருந்தால் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரசிகரை வச்சு பேச வச்சாரு. பெட்ரூம் வரைக்கும் பப்ளிக் தான், பாத்ரூம் மட்டும் தான் பப்ளிக் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஜாலியாக கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அது சரியா? அது சரியில்லாம் ஒன்றும் இல்லை. அது சாதாரணமாக போகிற விஷயத்தை வந்து இவங்க திமுக தாங்க கோத்து விடுறாங்க. அது சரின்னு நான் சொல்றேன். ஏன்னா பயம் இல்ல, தப்பு பண்ணல. ஸோ ஒருத்தவங்க கூட கல்யாணத்துக்கு போறாங்கன்றதுனால அவங்க தப்பு பண்ணிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம இது அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் இல்லை. அவங்களோட லைஃப் அதுக்குள்ள நான் போகல. இல்ல அது சரின்னு சொல்ல முடியாதுண்ணா. எல்லா ஆக்டரும் ஆக்ட்ரஸும் நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கிறாங்க. பட் இப்ப வந்து டிவோர்ஸ்ன்ற பேச்சு வந்ததுல இருந்து தான் விஜயும் த்ரிஷாவும் வச்சு தப்பா பேசுறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல இல்லையா? அதை பத்தி இன்னும் விஜய் சாரும் இன்னும் அதை பத்தி ஓப்பன் அப் பண்ணல. சோ அது எப்படி தவறா இருக்கும்? இப்போ வந்து அது சரியில்லை ப்ரோ. அவர் பக்கத்துல வந்துச்சுன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல நியாயம். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு அடிமான அடி நல்லா வந்து. ஸோ இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணிடலாம். இப்போ அவருக்கு தைரியமாக வராரு. அதான் வெளியே தம்பிச்சு நம்ம ஏன் பயப்படணும்? பெரிய தப்பு தான். ஏன்னா இப்போ அரசியல் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருந்தா முறைப்படி பண்ணிருக்கணும். இது வந்து பர்சனல் விஷயம், நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் வெளி சினிமா நடிகர்னால் வர்றதுனால என்ன பொறுத்தவரை அது அவங்கவுங்க சொந்த விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. அது வந்து சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் அவர் ட்ரோல் பண்ணாம இருந்தா. அப்போ ஒரே காரு ஒரே காஸ்டியூம்ல உட்காந்துலாம் தப்பு இல்லைங்களா? அது இப்படியே தப்பா? ஒரே காஸ்டியூம்ல போறத வச்சுலாம் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவரு ஒரு தயாரிப்பாளர் நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு சினிமாக்காரங்க, நானும் சினிமாக்காரங்க, நான் கூப்பிட்டேன்னா விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து போறது நியாயமான விஷயம் தான். சேர்ந்துலாம் போல பொதுவான ஃபங்க்ஷன் போது இவங்க சேர்த்து வச்சு பேசுறது நம்ம தவறான விஷயம் தான். இல்ல ஒரே கார்ல போயிருக்காங்க, ரிட்டன் ஒரே கார்ல திரும்பி போயிருக்காங்களே, அது ரொம்ப யோசிக்க விஷயம். அவர் அரசியல் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து நம்ம அதை பற்றி எதுவும் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே பண்ணாமல் அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி கேட்டால் ஓகே, மக்கள்லாம் சொல்லிட்டு இந்த விவாகரத்து இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 1 வீக் மேல ஆகுது. விஜய் ஏன் மௌனம் கேக்குறாரு? ஒண்ணு எஸ் இல்ல நோ சொல்லல. அவர் எதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. வராரு, யாரையாவது கலாய்க்கிறாரு, அவர் பாட்டுக்கு போயிடாரு. வேற எதுவுமே கரெக்டா அவர் பதில் சொல்றாரு. ஆமா, அவர் வந்து தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு த்ரிஷாவை கூட்டிட்டு இந்த மாதிரி மேரேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது இல்லைங்களா? ஏன் அதையும் ஒரே கார்ல போனா ஒரே கலர் ஒரே மேட்சிங் ட்ரெஸ்ஸா போட்டு போனோம்? வேற ஒரு கார்ல போயிருக்கலாம், வேற ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாம். அது யதார்த்தமா கூட தான் நடந்திருக்கலாம். ஒரே கார்ல வந்து இறங்குறாங்க, அது எப்படி யதார்த்தமா இருக்கும்? நீங்களே சரி, நான் கார்ல வந்தது ஒரே கார்ல வந்திருக்கலாம். பட் ட்ரெஸ் வந்து சேமா இருக்குன்னு யதார்த்தமா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நேற்று கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து நான் த்ரிஷா வந்து இறங்குனாங்க, பின்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயும் கூட போயிருங்க. இல்லை ஒரே காரில் வந்து இறங்குறாங்க 2 பேரும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுனாக தான் அவர் வந்து இப்போ நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கீழே கொஞ்சம் அவருக்கு யாருமே நம்ப பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொது வாழ்வு வந்தா எல்லாமே பெட்ரூம் வரைக்கும் பப்ளிக் தான், பாத்ரூம் மட்டும் தான் பப்ளிக் கிடையாது. கொண்டது பெரிய தப்பு தான். அவங்க ரசிகர் மாதிரியே இருக்காரு. வரும் ஏன்னா முதல்ல அவங்க சொல்லி எல்லாரும் தெரிய வச்சாங்க. 10 கோடி இருக்கிறவங்க ஒரு கொண்டாட்டி விஷயம், 100 கோடி இருந்தால் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். நம்ம கிட்ட 500 கோடி இருக்கு, நம்ம எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரசிகரை வச்சு பேச வச்சாரு. இப்போ அதே மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்க. கலைஞருக்கு 3 பொண்டாட்டி, நியூ பாஸ்டாங்க இப்படி
ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி அந்த நல்லதுன்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் பண்றது தப்பு தான். அவரு அரசியலுக்கு வரணும் யாரும் கேட்க போறதில்ல. அரசியலுக்கு அது வேற இது வேற. அது வேற இது வேற. ஓகே, இப்போ வெளி உலகம் வர வச்சு தான் கேட்குறாங்க. இப்போ அவங்க மனைவி ரிலீஸ் பண்ணதுனால தான் நான் கேட்குறாங்க. ஏன் கேட்கறாங்க அப்படின்னா வளர்ச்சி பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்கல? ஒருத்த எதிரிகள் நிறைய இருக்காங்க இல்லையா. ஒருத்த அரசியலுக்கு வரான்னு சொன்னா எதிரிகள் நிறைய இருப்பாங்க, மறைமுகமாவும் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. நம்ம வந்து அவரை இன்னும் அஃபிஷியலா இன்னும் வெளியில வரலங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து ஒருத்தவங்களை போட்டு இப்படி டச் பண்ணணும்? சொல்ற மாதிரி உண்மையாக கூட இருக்கலாம் நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். விஜய் வந்து டைவர்ஸ் பண்றது கேட்கறதும் அப்போ த்ரிஷா கூட லிங்க்ல இருக்கிறது உண்மை தான் நினைக்கிறோம். விஜய் அவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல யாரும் தலையிடலை. அவர் த்ரிஷாவோட போனதுனால தான் கேட்குறாங்க. சங்கீதாக்கு நியாயத்தை கேட்குறாங்க. மேபி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ஏன் மௌனங்க வேற தொடங்கி? மேபி அது அவங்களோட ஃபேமிலி இல்ல, பட் அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு அவங்க சைட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். அஸ் அ பப்ளிக்கா நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. மேபி அவங்களுக்குள்ள பேசிருக்கலாம், என்ன வேணா நடந்துக்கலாம். நம்மளுக்கு அது வெளியே வரதான். ஸோ எதுக்கு ஒன்று வருதுன்னா அதை கம்ப்ளீட்டா நம்பவும் முடியாது. அவங்களுக்கு தான் தெரியாது. அப்போ அந்த வீடியோ பொய்ன்னு சொல்றீங்களா? புரியுதுங்களா? இப்போ எல்லாருமே அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் இதனால மறைச்சா தப்பாயிடுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது தப்பு தான். இதனால மறைச்சா இன்னும் இது பெரிய இதாயிடுன்னு சொல்லிட்டு அவர் அழகா தூட்டாங்க. வேற எதுவுமே இல்லை, பெரிய தப்பு அவ்வளவுதான். அவர் விவாகத்து நோட்டீஸ் கொடுத்து அவங்க மனைவி எதிரி கொடுக்கல. அவங்க கொடுத்தாலும் திருப்பி சேர போறாங்க. அதுக்கு என்ன போட்டீங்க? யாருக்கு சேருவாங்க? த்ரிஷா விடுவா. அதெல்லாம் வந்து நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பையனும் பொண்ணுக்காக நான் சேர்ந்தேன் அப்படிப்பாங்க. எப்படினாலும் மாறுவாங்க. பெண்கள் வந்து மனசு ஒண்ணு போல இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு பேசு, நாளைக்கு ஒண்ணு பேசு. இப்போ அரசியலுக்கு வந்துட்டா எல்லாமே பேசதான் செய்வாங்க. அரசியல் வேற, அவங்க ஃபேமிலி வேற. அரசியலுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க ஃபேமிலி வந்து அரசியல்ல வரல. இப்போ அவங்க மனைவி தானே அந்த விவாகத்து நோட்டீஸ்லாம் வெளியிட்டாங்க, அதனால தானே பேசுறாங்க. கன்ஃபார்ம் ஆகல, அஃபிஷியலா வெளியில வரட்டும். வந்து இப்போ அரசியல் நிற்கிறாருல, பேர் கெட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌனம் காக்குறாரு. இல்லைன்னா நான் நார்மலாக இருந்தாலும் கொடுத்துருப்பாரு. கோயிலுக்கு ஒதுக்கி எலெக்ஷன் டைமில் ஓட்டு பிரிஞ்சிருவாங்க, நம்மள மக்கள் தப்பாக நினச்சிருவாங்க சொல்லிட்டு மௌனம் கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை. சோசியல் மீடியாலாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு போல, அதனால அவர் த்ரிஷாவோட கூட்டணி வச்சாருன்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. அப்போ விஜய் பண்றது சரியா? சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு தலைவர் எப்படி தெரியுங்களா? போய் கூட்டணி புது கட்சி அவங்க போயிட்டு எல்லாரையும் போய் கேட்கணும். யாருன்னா ஒரு மரியாதை. அவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, எப்போ வர்றாரு எப்போ போறாருன்னே தெரிய மாட்டேது. வந்து பட்டினப்பாக்கம் போறாரு, யாரை பார்க்க போறாரு தெரியல. திரும்ப பட்டினப்பாக்கம் பனையூர் வர்றாரு. அது ஒரு நியூஸா போட்டு பெருசா காட்டிட்டு வேற என்ன போயிருக்காரா? நீங்க என்ன பாத்துருக்கீங்களா? சொல்லலையா? நீங்க பாத்தீங்கன்னா மேடை போட்டு கூட பேச மாட்டாரு. அந்த மாதிரி ஷட்டர்லாம் போடுறாங்க, மேடை போட்டு பேசாம பஸ்ல வர்றாரு, பஸ் மேல நின்று பேசுறாரு, திரும்ப பஸ் எடுத்து அப்படியே போறாரு. அவ்வளவுதான். வேற எதுவுமே இது தவிர வேற எதுவுமே பண்றாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க, ஏன் முன்னாடியே சொல்லல? அத வெளியே சொல்லிட்டோம்ல. ஐயா அது அவங்க விருப்பம். ஐயா விருப்பம் தான் சொல்லுவாங்க, அவங்க விருப்பம். ஓகேங்களா? இப்ப சண்டை போடுவாங்க, நாளைக்கு பையனும் பொண்ணுக்காக நாங்க சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றது? சரிங்க ஐயா, அவங்க விவாகத்து மனு வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? இது ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு விஜய் அவர்கள் ஒண்ணு மறுப்பு தெரிவிச்சிருந்தோம். இல்ல ஆமா நாங்க விவாகரத்து பண்ண போறேன்ட்டு ஒத்துக்கணும் வந்து வெளியே காமிச்சிட்டாரு. ஏன் மௌனம் காக்குறாரு? அதான் சொல்றேன்ல, அது சில விஷயங்களை மௌனமா இருந்தா தான் தீர்க்க முடியும். பேசிக்கிட்டே இருந்தவங்களேன் தீர்க்கவே முடியாது. போயிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் மௌனம் காத்துட்டீங்கன்னா சண்டையே வராதில்ல உங்களுக்கு. இப்ப சார் வேகமா பேசுறான்னு சொன்னா நான் வேகமா பேசுறேன், அது சண்டை தான் வரும். நான் மௌனமா இருந்துட்டா சண்டை போட மாட்டாங்க. அதேதான் சார். அவ அதனால அமைதியா இருக்கு. அவ அமைதியை வந்து பலகீனமா எடுத்துக்கிறாங்க. அதுதான் நல்லது. தப்பா சொல்லாரு. பாவம், அவர் ஆல்ரெடி வந்து நூலாகி ஒருத்தவங்க வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், சான்ஸ் பிடிச்சு பார்க்கலாம். த்ரிஷாவோட கூட்டணி வச்சாரு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்றாங்க. த்ரிஷா கூட கூட்டணி வச்சுட்டு உண்மைதான் அது. அது உண்மையான விஷயம் தானே. கேட்டாலும் சொல்றீங்க. அவரு மற்ற கட்சி கூட்டணி வைக்கிற த்ரிஷா கூட கூட்டணி வச்சுட்டு உண்மையாக இருக்கும். அது நம்ம ரொம்ப ரியாலிட்டி நானே நம்பல. நேற்று நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்பினேன். ஒருவேளை யார் என்ன சொன்னாலும் நம்மளை பத்தி நம்ம ரசிகர்கள் நம்ம தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காக விஜய் பண்றாரா? யார் என்ன வதந்தி பரப்பினாலும் நம்ம தாவேக தொண்டர்கள் தாவேக ரசிகர்கள் நம்ம நம்ப மாட்டாங்க, விஜய் நம்ப மாட்டாங்க. அதனால அவரு தவறு பண்ண நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல, விஜய் தான் தெரிஞ்சு போச்சு. அவன் தாவேக தொண்டருக்கு தெரிஞ்சு போச்சு. த்ரிஷா கூட கூட்டணி சேர்த்து உண்மையாகி போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்ப நான் கட்டவன் நானே சொல்லிக்க முடியாதுல்ல. அதனால வந்து அப்படிதான் பண்றேன். அது சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இது பண்ணிட்டு லைக் ஆக்சுவலா அந்த வீடியோ பத்தின நாலேஜ் எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இல்ல, ஒரே கார்ல வந்தாங்க, ஒரே கலர் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. இப்போ இந்த நேற்று நைட் வந்து சோசியல் மீடியாவில்
இதுதான் காட்டு தீயா போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி வரலாமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி வரலாம்ல. அங்க என்ன வேணா நடக்கலாம். நம்ம ஒரு இதுக்கு நான் வேணா இருந்திருக்கலாம், அதாவது இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். கலைஞருக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, எம்ஜிஆருக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு. இப்ப விஜய்க்கு இது பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் வச்சுக்கிட்டு தப்பு இல்லை. என்னது அவர் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா தப்பு இல்லை. இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே, யாரெல்லாம் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்கலாம். ஆனா முறையா டிவோர்ஸ் கொடுத்து தானே அது கல்யாணம் பண்ணோம். இது டிவி விவாகரத்து கொடுத்து தானே அது கல்யாணம் நீங்க பண்ணோம். நல்லா கேளுங்க. அவர் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே போறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு பேசுறாங்க. த்ரிஷா அவங்க ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசைன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு த்ரிஷா நான் முதலமைச்சர் ஆகணும் ஆமா இருப்பாங்க. சன் டிவி ஒருவேளை டிவிக்கு ஜெயிச்சா த்ரிஷா முதலமைச்சர் ஆயிடுவாங்களோ? ஆமா த்ரிஷா தான் இவங்க தான் வீட்டுல இருக்காரு. ம். சைன் மட்டும் போட்டுருவாரு, எல்லாமே த்ரிஷா தான் பார்ப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வெளியவே வர மாட்டாரு. அப்போ தமிழே தமிழ் வெளியே வர மாட்டாரு. முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாரு. எத்தனை பேர் த்ரிஷா தான் கொடுப்பாங்க, இப்ப சைன் போட்டுருவாங்க, த்ரிஷா தான் முன்னாடி வந்து பேசுவாங்க. அப்போ நயனா இந்த கேட்டது சரியா? அப்போ சரியா தானே இருக்கு இப்போ. கேட்டதுக்கு கரெக்டா ரேட்டா தெரிகிறது. இது என்ன பொறுத்தவரை வந்துட்டு ஓப்பனா வெளியே காமிச்சிட்டாரு. இல்லைன்றதுக்கு நான் போய் சொல்லல, நான் கூட்ட வரேன்னு நேற்று காமிச்சிட்டாரு அவனு. இப்ப எனக்கு 60 வயசு ஆகுது. 5வது பையன் நான். 5வது பையன் பிறக்கும் போது ரிஜிஸ்டர் மேரேஜ் போட்டாரு அந்த காலத்துல. எங்க அம்மாவை கேட்டேன் நானு, எனக்கு அவர் வந்து குறை வைக்கல. அப்போ இப்போ உள்ளவங்க அப்படி சொல்லுவாங்களா? இப்போ உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப காலம் மாறி போச்சு. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இப்பதான் படபடப்பா இருக்காங்க. அது இப்போ 2 வார்த்தை பேசாலே பிடிக்கல. அந்த பொண்ணு பேசுற பசங்க நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ரசிகர்கள் நம்மளை ஏத்துப்பாங்க. அந்த மனநிலையில விஜய் இருக்காரா? இது தப்பு இல்லையே. இது தப்பு நம்ம எடுக்கல. அது அவருடைய இது தப்பு இல்லையா? அது சொந்த விருப்பம். மனைவியை நானே கஷ்டப்படுத்தி தேடி வரேன். மனைவியை கஷ்டப்படுத்தி இன்னும் நடிகையோட சுத்தத்து தப்பு இல்லையா? அது தாங்கிட்டு இருந்தேன் சார். ஏன்னா அது எப்படி தாங்க முடியும்? நம்ம வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒத்துப்போம். பத்தி நான் சொல்றேன்ல உங்களுக்கு. ஆ. அதே மாதிரி இப்ப இருக்க மாட்டாங்க. ம். அப்ப இருப்பாங்க, இப்ப இருக்க மாட்டாங்க. அப்போ விஜய் பண்ணது சரின்னு சொல்றீங்க? அது அப்படி பர்சனல் விஷயம். அது இவங்க பேசி தீர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்போ த்ரிஷாவோட ஒன்னா கலந்து போதும் சரிதான். சரி சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸா மேபி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவருக்கு தான் தெரியும் அவரோட மனசுல என்ன நினைக்கிறாரு. நம்ம யாரும் அவரை ஜட்ஜ் பண்ண 2024ல இருந்தே அந்த விஷயம், அந்த இஷ்யூ இருக்குதுன்னா விஜய்க்கும் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து 2024ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்பெல்லாம் இந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணாம இப்ப ஏன் கோர்ட் வரைக்கும் அந்த விஷயத்த எடுத்துட்டு போயிருக்காங்க? அது ஒரு கொஸ்டின் மார்க். அப்ப விஜய்க்கு வந்து கரூர் விஷயத்துல இருந்து இது வரைக்கும் அவருக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு இப்படிலாம் நடக்குது. இதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிருக்கலாம்ல. கூட்டணி வரதுனால நாங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம். கூட்டணி வரதுனால த்ரிஷாவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். த்ரிஷாவோட கூட்டணினா வைக்கலண்ணா, அது அந்த மாதிரி சதி செஞ்சுட்டாங்கண்ணா. ஓகே. தஞ்சாவூர்ல பேசுறாரு. தஞ்சாவூரா வேலூர் அப்ப பேசுனாரு. தஞ்சாவூர் தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த மிஷினை வச்சு அண்ணையை போய் பார்ப்பானே, இவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே பேச மாட்டாரு, வீட்டுல தான் உட்காந்து இருப்பாரு. த்ரிஷா தான் சிஎம்மா இருப்பாங்க.